தனம் பேங்க்குக்கு போகிறாங்க. இஎம்ஐ கட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே மேனேஜர் பார்க்குறாரு. என்னம்மா வந்திருக்க, பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் இஎம்ஐ கட்டுறதுக்காக பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இங்கே பாருமா, இஎம்ஐ மட்டும் கட்ட முடியாது, நீ ஒரு மாதம் லேட்டாக கட்டல, அதுக்கு ஃபைனும் போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இனிமேல் எல்லாமே செய்வேன். நான் அந்த வீடை கட்ட ஆரம்பித்து உங்ககிட்ட நான் காமிப்பேன். அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்டு தரணுமோ நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற, இதுக்கும் மேலே உனக்கு நான் பணம் கொடுத்துருவேனா, நீ பேங்க்கில் பணம் வாங்கிடுவியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு இஎம்ஐ நீ கட்டலைனா கூட உன்னோட லோன் அமௌண்ட்டை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கட்டலைனா தானே, கண்டிப்பாக நான் கட்டிடுவேன் அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க, ஆட்டோ ஸ்டாண்ட் ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தாங்க எல்லாருமே ஜென்ஸாக இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க தனம். சரி, லேடிஸ் எங்கேயாவது வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. பார்த்தா அங்கே எல்லாருமே லேடிஸாக இருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. சரி, நம்ம போய் இதில் நம்ம சேர்ந்துக்கலாம், போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. பார்த்தாங்க நிறைய லேடிஸ் எல்லாருமே இருக்காங்க ஆட்டோ வச்சுட்டு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பொறுமையாக கிட்ட வராங்க. வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே அப்படியே தனத்தை பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்களும் பார்க்குறாங்க. திரும்பி தனம் கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் வந்து புதுசாக ஆட்டோ ஓட்ட போகிறேன், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டாண்டில் என்னை சேர்த்துப்பீங்களா அப்படின்னு தனம் கேட்குறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா திடீர்னு வந்து இப்படி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் நான் வந்து கேட்டேன், என்னை நீங்கள் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனம் கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஹெட்டு எதுவுமே பேசவே இல்லை. ருக்மணி பேரிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் உள்ளே வாக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சமையல் ரூமில் காட்டுறாங்க. அக்கா பார்க்கா, அரிசியே இல்லைக்கா, இன்றைக்கி எப்படிக்கா சமைக்கிறது, எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே வாங்கிட்டு வந்ததாங்க்கா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிடுறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு அரிசி மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிற, காசு கொடுத்து தான் எல்லாமே தருவேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாம், ஒரு 10 நாள் டைம் கேட்கலாம், அதுக்குள்ளே கொடுத்துடலாம், நம்ம அவர்கிட்ட போயிட்டு பேசி பார்த்தா தானே தெரியும், கண்டிப்பாக கொடுப்பார் மளிகை சாமான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி, இங்கே பார் சௌந்தர்யா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்காக போகிறோம், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவங்க லவர் ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சௌந்தர்யா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணல, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க லவர் வீட்டுக்கே வந்துட்டார். ஐயோ, என்ன இது, வீட்டுக்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன், நீயும் வெளியே வர மாட்டேற, என்னையும் வீட்டுக்கு வர விட மாட்டேற அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வருவீங்க, வீட்டில் யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சௌந்தர்யா, எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, பின்ன என்னை எப்படி தான் பார்க்கறது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் போகிறாங்க சமையல் ரூமில். எல்லாமே வந்து டீ போட்டு தராங்க, எல்லாமே குடிக்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, வீட்டுக்கு யாராவது வந்துட்டா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அம்மா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க மளிகை பொருள் வாங்குறதுக்காக, அவங்க வரத்துக்குள்ளே தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, மாட்டினா அவ்வளோதான், நான் ஒரு வழி ஆகிடுவேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. என்ன சௌந்தர்யா இப்படி பயந்துட்டுருக்க நீ, ஐயோ கடவுளே, அப்படிலாம் பயப்படாத, நான் அப்படிலாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இடத்துல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, எனக்கு மனசு படப்படனா அடிச்சுக்கிட்டு இருக்குது, பயமாக இருக்குது, யாராவது வந்துட்டா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. சரி சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு